சில குட்டீஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு மிக முக்கியமான தகவல் 26, 27 2 தேதிகளில் 3 விதமான பாட மாணவர்களுக்கு 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மதியம் தேர்வு முடிவுகளை வெளியிட தமிழகத்தின் பள்ளி கல்வித்துறை முடிவு செய்திருக்கிறதா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தமிழகத்தில் துணைத் தேர்வுக்கான ரிசல்ட் டேட்டை பற்றியான ஒரு அறிவிப்பாக இந்த வீடியோ இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் துணைத் தேர்வுகள் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயிலியர்ஸாக இருந்து இப்போ எழுதியிருப்பீங்கன்னு தெரியும் நினைக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த முறை எக்ஸாமை அட்டன் பண்ணலை, ஓகேங்களா? ஆனால் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னா மாடரேட்டிவாக ஓரளவு ஈஸியாக தான் இருந்துச்சு. இதுதான் உண்மை. கொஞ்சம் 25% கஷ்டமாக வந்துச்சு. மற்றவங்க மாதிரிலாம் எல்லாமே ஈஸி, டீச்சர்ஸ் அதை சொன்னாங்க, வாய்ப்பு கஷ்டமாகவும் இருந்துச்சு தான், இல்லைன்னு சொல்லலை. பட் பேப்பர் கரெக்ஷன் சுலபமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் 11th மேக்ஸ்ன்னு நினைக்கிறேன், மோஸ்ட்லி முக்காவாசி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜஸ்ட் பாஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு மெத்தட் இந்த முறையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது, ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 27 அல்லது 26 ஜூலை மாதம், ஓகேங்களா? வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமையா அப்படின்றது தான் இருக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் வீக்லாம் மோகரம்லாம் வருது, ஓகேங்களா? ஸோ நிறைய பண்டிகைகள் வருது. அதே போல் ஒரு சில மாவட்டங்களில் பை எலெக்ஷன் இடைத்தேர்தல் இருக்குது. ஸோ அந்த இடைத்தேர்தல்லாம் A to Z எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி முடிக்க ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் துணை தேர்வுகள் பற்றியான ஒரு விதமான அப்டேட்டுமே நம்முடைய சேனலின் சார்பாக நம்ம தினசரி கொடுத்துக்கிட்டு வரதான் போகிறோம். ஸோ நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு மீட்டிங் விஷயமா யூடியூபர்ஸ் மீட்டப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் சேலம் வரைக்கும் போகிறதுனால அப்டேட்ஸ் நாளைக்கு ஒரு நாள் மேபி கண்டிப்பாக வராமல் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டெய்லி அப்டேட்ஸ் போயிட்டு கண்டிப்பாக A to Z எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். துணை தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டு டேட்டு தொடர்பான ஒரு அறிவிப்புகளுமே நம்முடைய சேனலில் வரும். ஸோ ரிசல்ட்டு டேட்டை பற்றி முடிஞ்ச அளவுக்கு யாருமே கவலை கொள்ள வேண்டிய சூழல் கிடையாது. ஏன்னா எக்ஸாம் கொஷின் பேப்பர் 70% தான் ஓரளவு ஈஸியாக இருந்துச்சுன்னு தெரியும். மீதி 30% ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்றத டீச்சர்ஸ்லேருந்து மாணவர்கள்லேருந்து எல்லாருமே சொன்னதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ அதனால் பேப்பர் கரெக்ஷனில் கொஞ்சம் லூஸ் விட்டால் மட்டும்தான் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். அப்படி லூஸ் விடலை, ஸ்ட்ரிக்டாக டேக் பண்ணாங்கன்னா இதுலேயும் நிறைய ஃபெயிலியர்ஸ் மறுபடியும் வருவாங்கன்றது நல்லாவே தெரியும் எல்லாருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சில குட்டீஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.